பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன். எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்துல இருந்து தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த? ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த? நான் கேட்ட போது மயில அது தேசிய பறவைன்னா, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? ஒன்னு தேசிய மலரா இதை வை, சின்னத்தை எடு. இல்ல சின்னமா அவருக்கு கொடு, தேசிய மலரா வேற வை. ரோஜா, மல்லிகை, கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை, காலிஃபிளவரை கூட வை. ஆனா நீ எடு. இது அநீதியா இல்ல? நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது? இதான் ஜனநாயகமா? ஒரு சின்ன பைய ஒண்ணு கிடையாது. திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி? அதிமுக எவ்வளவு? பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சிய 100 ஆண்ட தொடப்போது எவனோ ஆரம்பிச்சவன், எவனோ உருவாக்கினவன். தம்பி, இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு, நானே மண்ணை குலைச்சு, செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம். இது அப்படி கிடையாது. நீ கூட்டணி தேடி அலையிறீங்க, அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு, இவர் கூட்டணி தேடி அலை. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி, பெரிய கட்சி நான் தான். அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்லுங்க. சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமான்னு கேளுங்க. அப்ப நீ ஆண்மகன் நில்லு, நீ சிங்க சொல்லு பாப்பா. எடப்பாடி நிக்க சொல்லுங்க, இல்ல ஸ்டாலின் சொல்லுங்க பாப்போம். இது நான் என் கட்சி, நான் இப்ப அவரே பேட்டி கொடுக்கிறாரு சகோதரர் அண்ணாமலை அவர் விழுந்து. எங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க. தமிழிசை நிக்கிறாங்களா, நிர்மலா சீதாராமன் நிக்கிறாங்களா, அண்ணாமலை நிக்கிறாரா தெரியாது. யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும். அப்புறம் நீங்க தலைவர்ன்றீங்க. இங்க எந்த இடத்துல யார் நிக்கணும் நான் முடிவு எடுப்பேன். ஏன்னா என் கட்சி, அது உங்க கட்சி இல்ல. உங்க முதலாளி வேற எங்கே இருக்காரு. நீங்க ஒரு மேனேஜர், தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி. ஒரு நிமிஷம், சீமான் அண்ணன் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்னதுக்காக இப்ப நான் பதில் சொல்றேன். அண்ணன் சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்றாரு? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அவளை அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க நான் சொன்னா, அவ்வளவு விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே. ரெண்டாவது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறாரு. டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நீதிபதி சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்க அப்ளை பண்ணல, கேட்டா நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க. இன்னொரு கட்சி அப்ளை பண்ணிருக்கு, அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல? ஏன் நீங்க 6% வாக்கு பிளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமான் அண்ணன் எம்எல்ஏ பழிய போறாரு. தொண்டர்கள் நியாயமா சீமான் அண்ணன் மேல கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா? என் தவறான? சீமான் சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு. அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம எம்எல்ஏக்கு பழிய போறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம் என்னன்னு. ஆனால் சீமான் அண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு. காரணம் தனியா நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாம, அப்ளையே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு